set your hearts on His kingdom first and on God's saving justice, and all these other things will be given you as well. மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. பிறருக்காக நாம் வாழும் பொழுது, செயல்படும் பொழுது நமக்குரியவர்களை இறைவன் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்பதில் ஐயமே இல்லை. பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் உயிர் நாதனே, உன்னை நாடுவன் உன் அருள் தூய்வெளி தன்னை நாடுவேன் தன்னம் தனியே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவா உன்னை நான் நாடி செல்லும் பொழுது எனக்கு இவைகளை எல்லாம் சேர்த்து கூட்டி கொடுப்பார் என்ற நம்பிக்கை. இறைவனுடைய இந்த அளப்பரிய அன்பு இன்றைய வாசகத்தில் நமக்கு எவ்வாறு சொல்லப்படுகிறது? ஏசாயா 49:15, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எனவே இப்படிப்பட்ட இறைவனுடைய பராமரிப்பில் இருக்கும் பொழுது மத்தேயு 6:34 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். பல சமயங்களில் நாம் நமக்கு தெரிந்தவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருப்போம். அதைவிட சுலபமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய புல்டாக், அது வாட்டசாட்டமா இருக்குது, அதுக்கு உடல் நலம் இல்லை. வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, மருந்து கொடுத்தார். நாய்க்கு எப்படியாவது அது வாயில இந்த மருந்தை போட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த நாய் நல்ல பலகாட்டமான நல்ல நாய், வாட்டசாட்டமா இருக்கும். 2 பேர் முன்னங்கால பிடிச்சுக்கிட்டாங்க, 2 பேர் பின்னங்கால பிடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் நாய்க்கு ரொம்ப பழக்கமானவர் நாயினுடைய வாயை கட்டாயப்படுத்தி திறக்கிறார். மிகுந்த கஷ்டப்பட்டு இந்த மருந்தை வாயில ஊத்திடுறாங்க. அது திமிரிச்சு, பாதி மருந்து உள்ள போச்சு, பாதி மருந்து வெளியில சிந்தி போச்சு. சரி, பாதி மருந்தாவது போச்சே அப்படின்னு விட்டாங்க. நாய் எழுந்து நின்னுது, உடம்ப ஒரு குழுக்கு குழுக்குச்சு, கீழே சிந்தி இருக்கிற மருந்த நாக்கால நக்கி சாப்பிட்டுச்சு. அடாடாடா, இப்படி நாம் பேசாம நான் மருந்த நாய்கிட்ட கொடுத்துருக்கலாம், நக்கி சாப்பிட்டு இருக்கிறோமே, நம்ம பலவந்தமா இதெல்லாம் காலையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு செஞ்சோமே. இதுதான் மனிதர்களாகிய நாம் செய்கிறவை. இதைவிட சிறந்ததும் எளியதுமான வழி இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆகவே இதுவே இப்படி இருக்கும் பொழுது இறைவன் காட்டுகின்ற வழி நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவன் மாற்று வழிகளை செய்வார். நெய்வேலியில கந்தக பூமி, அனல் கொளுத்தும். இந்த வெயில் நாள்ல கத்திரி வெயில்லாம் தாங்க முடியாது. இப்ப இந்த கத்திரி வெயில் நாளைக்கு தோக்க போகுது, எல்லாருக்கும் ஒரே உஷ்ணம், தாங்க முடியல. ஒரே இந்த கத்திரி வெயில ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஆசைத்தான் பட்டோம். அடுத்த நாள் ஒரு டிப்ரெஷன், மேகமெல்லாம் ஒன்னா குடிச்சிச்சு. 2 நாள் சக்கையா மழை பெஞ்சு. கத்திரி வெயில மழை பெய்யறதுன்றது அபூர்வம். மழை பெஞ்ச உடனே குளிர்ந்து போச்சு. இறைவன் இயற்கையும் மாற்றக்கூடியவர், இயற்கையும் வெல்லக்கூடியவர். எது வேண்டுமானாலும் நடக்கும் இறைவனுடைய சித்தத்தினால். ஆகவே கவலைப்படாதே, அஞ்சாதே, அல்லது உன்னுடைய மனித மூளைக்கு இதுதான் பாதை என்று பிடிவாதமாக இருக்காதே. ஆண்டவர் மாற்று வழிகளை காட்டுவார். துவக்கத்திலிருந்தே ஆபிரகாம் தன்னுடைய மகனை
கொல்ல எத்தனைக்கும் பொழுது நில், வேண்டாம், உன்னுடைய பழி ஏற்கப்பட்டது. மாற்று கருத்தாக, மாற்று பழியாக அந்த முட்புதருக்குள் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆட்டுக்கடாயை பலியாக ஒப்புக்கொடு என்று அப்பொழுதே ஒரு மாற்று கருத்தை கொடுத்தவர் கடவுள். ஆனால் தன்னுடைய விஷயத்திலே தன்னுடைய மகனை பலியிடும் பொழுது மாற்று கருத்து கொடுத்தாரா? இல்லை. தன் மகன் பிறருக்காக உயிர் விட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். தந்தையே, உங்களுடைய திருவுளத்தின்படி நான் செயல்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த கடவுளுக்குரிய நிலையை விடுத்து நமக்காக வந்து பலியானார். எனவே worry wells up because I have either made myself a god or depend on idols like my body, brain, business and bank balance. All these decay and disappear. God alone survives. God alone suffices. என்னையே ஒரு கடவுளாக்கிக் கொள்வதாலும் எனது உடல், அறிவு, வியாபாரம், வங்கி இருப்பு போன்ற விக்கிரகங்களை சார்ந்துள்ளதாலும் கவலை பெருகுகிறது. இவை அனைத்தும் அழிந்து காணாமற் போகும். இறைவன் மட்டும் நிலைத்திருப்பவர், இறைவன் மட்டுமே போதும். ஒரு நல்ல உதாரணம், சமாரிய பெண். தண்ணீர் எடுக்க வந்தவள், அந்த கிணற்றுக்கிட்ட வந்தவள், யாக்கோபு வெட்டி கொடுத்த கிணறு, ஆழமான கிணறு. இயேசுவை சந்தித்த பிறகு என்ன செய்கிறாள்? கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக அவருடைய உள்ளத்தை இயேசு தொட்டதும் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்கு சென்று கிறிஸ்துவை அறிவித்தாள். நான் ஒரு மெசியாவை சந்தித்தேன், நீங்களும் வந்து பாருங்கள். தண்ணீர் எடுக்க வந்தவ தானே, தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியது தானே. தன்னுடைய தாகத்துக்கோ அல்லது வீட்டினுடைய தேவைகளுக்கோ தேவையான தண்ணீரை எடுக்க வந்தவள் அதை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை நிறைத்து கொண்டு பிறருக்கும் அறிவிக்க சென்றாள். கடவுளையும் கடவுளுடைய காரியங்களையும் முந்த தேடுங்கள், மற்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இதோ சாத்தியமான பல வகையான உதாரணங்களை நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். The lilies of the field do not enter into conversation with you. They keep silent, and by keeping silent they remind you that you are in the presence of God. Kierkegaard என்ற ஒரு அறிஞருடைய வார்த்தைகள். வயல்வெளி மலர்கள் உன்னுடன் உரையாடுவதில்லை, அவை அமைதி காத்து அமைதியின் வழியில் நீ இறை பிரசன்னத்தில் இருப்பதை ஞாபகப்படுத்துகிறது. கோயிலுக்கு வந்தீங்கன்னா சற்று அமைதியாக இருந்து ஜெபிப்பதற்கும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் நல்ல ஜெபம். கோயிலிலே நற்கருணைநாதர் முன்னால் மௌனமாக அமைதியாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளும் நமக்கு இறை பிரசன்னத்தை தரும். இங்கே இருக்கக்கூடிய வாசக மேடைகளாகட்டும், பூக்களாகட்டும், மெழுகுதிரிகளாகட்டும், பீடமாகட்டும், நற்கருணை பெட்டியாகட்டும், இவைகள் அனைத்தும் இறை பிரசன்னத்தை நமக்கு தருபவைகள். அவைகள் பேசுவதில்லை, ஆனால் இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். What our Lord wants is for us to seek His glory, His kingdom, His righteousness before all else, and for this to make our foundation the interior life, faith, trust, love, religious exercises. Saint Vincent de Paul உடைய வார்த்தைகள். நமது ஆண்டவர் நாம் முதலில் அவரது மகிமை, அரசு, நன்மைத்தனம் ஆகியவற்றை நாட ஆசிக்கிறார். அதற்கு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஆன்மீக பயிற்சிகளில் அடித்தளம் இடல் வேண்டும். முந்த இவைகளிலே நாட்டம் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தருகின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. அதை எப்படி நான் எடுத்துக்கொள்கிறேன்? வெறும் உலக தேவைகளுக்காக மட்டும் அல்ல,
அதே மளிகை கடைக்கு போனோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் எழுதிட்டு போவோம். உப்பு, மிளகா, வெங்காயம், அது இது என்னென்ன வேணுமோ வரிசையா. அந்த மாதிரி ஆண்டவரிடம் ஒரு பெரிய லிஸ்ட், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அல்ல. மாறாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழவும் வளரவும் செய்தருளும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட மனதை தாரும். அல்லது எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு அனுபவங்களுக்கு நீரே வழிகாட்டியருளும். அந்த வழி உமக்கு தெரியும். எங்களுடைய மனித மூளைக்கு எட்டாத வகையிலே சாலமோன் ராஜாவுடைய கதையில கடைசி காலத்தில் குறைந்த வீரர்கள் தான் இருப்பார்கள், எதிரிகிட்ட நிறைய வீரர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த நிறைய வீரர்கள் சண்டை போட வரும்பொழுது குறைவான வீரர்களை வைத்து எப்படி வெல்ல முடியும் என்பதற்கு சாலமோன் ஒரு திட்டம் கொடுத்திருப்பார். என்ன திட்டம்? நான் சொல்றது படி செய்யுங்க. நல்ல வேளை அந்த கூட்டத்தில் யாரும் முந்திரி கொட்ட மாதிரி இல்லை, என்ன பெருசா சொல்லுன்னு, சொல்றது பிரகாரம் செய்யுங்க என்று கேட்டதுனால அவர் என்ன சொன்னார்? மலையின் முகப்பிலே வீரர்களை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்தார். ஈட்டி வச்சிருங்க, கேடயத்தை திருப்பி வைத்திருங்கள், நான் எப்பொழுது சொல்வேனோ அப்பொழுது கேடயத்தை திருப்ப வேண்டும் என்று அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக ஆணையிட்டு ஒரு 200 போர் வீரர்களை மலையின் முகப்பிலே நிறுத்தி வைத்தார். இங்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிரிகளை தோற்பதற்கு கையில ஈட்டி, அம்பு, வாள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வராங்க. காலால் படையும் சரி, குதிரை படையும் சரி பாய்ந்து வருகிறது. கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஐயோ, என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறான், கிட்ட நெருங்கி வந்துட்டாங்களே அப்படின்னு வீரர்களுக்கெல்லாம் பதபரைப்பு. அரசன் இன்னும் ஆணையிடவில்லை. கிட்ட வந்ததும் ஆர்டர் கொடுக்கிறான், உடனே உங்கள் கேடயத்தை திருப்புங்கள். கேடயத்தை திருப்பும் பொழுது என்ன ஆச்சு? அந்த கேடயம் பல 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 பலவென்று இருக்கிறது. அந்த சூரிய ஒளி அதன் மீது பட்டு எல்லாருடைய முகத்திலும் பிரதிபலித்ததும் அவர்களுக்கு கண் தெரியவில்லை. குதிரைக்கும் கண்ணு தெரியல, மனுஷனுக்கும் கண்ணு தெரியல. எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி விழுந்து குழப்பமாகி எல்லாம் மாண்டு போனார்கள். இவருடைய இஸ்ராயலின் படை வென்றது. இறைவன் வழி நடத்துவார். ஆகவேதான் அவருக்கு போர்களின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் என்று கூறுவது இதற்காகத்தான். படைகளை நடத்துவது அரசன் அல்ல, மாறாக இறைவன் வழி நடத்தினார் இஸ்ராயல் மக்களை. அதே போன்று நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மை வழி நடத்துவார். எத்தகைய சூழ்நிலையிலும் அஞ்சாதே, திகையாதே, மருளாதே. ஜெபிப்போம். Lord Jesus, free me from needless worries and help me to put my trust in you. May my first and only concern be for your glory and your kingdom of peace and righteousness. ஆண்டவராகிய இயேசுவே, தேவையற்ற கவலைகளிலிருந்து என்னை விடுவித்து உம்மில் நம்பிக்கை கொள்ள எனக்கு அருளும். எனது ஒரே நோக்கம் உமது மகிமை, அமைதி, நன்மையின் அரசை நாடுவதாக அமையட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.